வானம் வறண்டு, நிலம் வெடித்து, பயிர்கள் கருகி, மக்கள் தாகத்தால் வாடிக்கொண்டிருந்த ஒரு சிறிய கிராமத்தில், முருகன் தமிழகத்தின் வறண்ட பிரதேசத்தில், வானம் வறண்டு, நிலம் வெடித்து, பயிர்கள் கருகி, மக்கள் தாகத்தால் வாடிக்கொண்டிருந்த ஒரு சிறிய கிராமத்தில், முருகன் என்ற இளம் விவசாயி வாழ்ந்து வந்தான். கடும் வறட்சியின் பிடியில் சிக்கித் தவித்த அந்த கிராமத்தில், பல தலைமுறைகளாக மறக்கடிக்கப்பட்ட பழங்கால மழைச் சடங்கைப் பற்றி முருகன் கேள்விப்பட்டான். ஊரின் மூத்த பாட்டி அந்த சடங்கின் ரகசியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். ஆனால் அந்த சடங்கு வெற்றி பெற ஒரு பெரிய தியாகம் தேவை என்றும், அது தன்னலமற்ற அன்பு என்றும் எச்சரித்தாள். உன் அன்பை நீ தியாகம் செய்ய வேண்டும். உன் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்றை நீ விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பாட்டி கூறினாள். முருகனின் இதயத்தில் மீனா என்ற இளம்பெண் குடிகொண்டிருந்தாள். அவள் அவனது காதலி. கிராமத்தின் நலனுக்காக மழை பொழிய வைக்க தன் காதலியை தியாகம் செய்ய முருகன் முடிவு செய்தான். அவன் தனது முடிவை மீனாவிடம் சொல்லும் முன் மீனா சடங்கின் ரகசியத்தை அறிந்து கொண்டாள். முருகனின் தியாகத்தை தடுக்கவும் கிராமத்தை காப்பாற்றவும் மீனா ரகசியமாக சடங்கைத்தானே முடிக்க முடிவு செய்தாள். அமாவாசை இரவில் மீனா தனியாக சடங்கு செய்யும் இடத்திற்குச் சென்றாள். சடங்கின்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன் உயிரையே பலியாக கொடுத்தாள். அடுத்த நாள் காலையில் வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மழை பெய்யத் தொடங்கியது. வறண்ட நிலம் மழையை உறிஞ்சி உயிர் பெற்றது. ஆனால் மீனாவின் தியாகம் யாருக்கும் தெரியாது. முருகன் மீனாவை தேடிச் சென்றபோது அவளை உயிரற்ற நிலையில் கண்டான். மழை பெய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு மழை துளியும் மீனாவின் தியாகத்தையும் அவளது தன்னலமற்ற அன்பையும் நினைவுபடுத்தியது. முருகனின் இதயத்தில் மீனாவின் நினைவுகள் ஆழமாக பதிந்தன. மழைத்துளிகள் ஒவ்வொன்றும் மீனாவின் கண்ணீராகவும் அவளது புன்னகையாகவும் அவளது அன்பின் வெளிப்பாடாகவும் முருகனை சூழ்ந்து கொண்டன. மீனாவின் தியாகம் கிராமத்தை மீட்டெடுத்தது. ஆனால் முருகனின் இதயத்தில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. என்ற இளம் விவசாயி வாழ்ந்து வந்தான். கடும் வறட்சியின் பிடியில் சிக்கித் தவித்த அந்த கிராமத்தில் பல தலைமுறைகளாக மறக்கடிக்கப்பட்ட பழங்கால மழைச் சடங்கை பற்றி முருகன் கேள்விப்பட்டான். ஊரின் மூத்த பாட்டி அந்த சடங்கின் ரகசியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். ஆனால் அந்த சடங்கு வெற்றி பெற ஒரு பெரிய தியாகம் தேவை என்றும், அது தன்னலமற்ற அன்பு என்றும் எச்சரித்தாள். உன் அன்பை நீ தியாகம் செய்ய வேண்டும். உன் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்றை நீ விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பாட்டி கூறினாள். முருகனின் இதயத்தில் மீனா என்ற இளம்பெண் குடிகொண்டிருந்தாள். அவள் அவனது காதலி. கிராமத்தின் நலனுக்காக மழை பொழிய வைக்க தன் காதலியை தியாகம் செய்ய முருகன் முடிவு செய்தான். அவன் தனது முடிவை மீனாவிடம் சொல்லும் முன் மீனா சடங்கின் ரகசியத்தை அறிந்து கொண்டாள். முருகனின் தியாகத்தை தடுக்கவும் கிராமத்தை காப்பாற்றவும் மீனா ரகசியமாக சடங்கைத்தானே முடிக்க முடிவு செய்தாள். அமாவாசை இரவில் மீனா தனியாக சடங்கு செய்யும் இடத்திற்குச் சென்றாள். சடங்கின்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன் உயிரையே பலியாக கொடுத்தாள். அடுத்த நாள் காலையில் வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மழை பெய்யத் தொடங்கியது. வறண்ட நிலம் மழையை உறிஞ்சி உயிர் பெற்றது. ஆனால் மீனாவின் தியாகம் யாருக்கும் தெரியாது. முருகன் மீனாவை தேடிச் சென்றபோது அவளை உயிரற்ற நிலையில் கண்டான். மழை பெய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு மழைத்துளியும் மீனாவின் தியாகத்தையும் அவளது தன்னலமற்ற அன்பையும் நினைவுபடுத்தியது. முருகனின் இதயத்தில் மீனாவின் நினைவுகள் ஆழமாக பதிந்தன. மழைத்துளிகள் ஒவ்வொன்றும் மீனாவின் கண்ணீராகவும் அவளது புன்னகையாகவும் அவளது அன்பின் வெளிப்பாடாகவும் முருகனை சூழ்ந்து கொண்டன. மீனாவின் தியாகம் கிராமத்தை மீட்டெடுத்தது. ஆனால் முருகனின் இதயத்தில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது.